ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய வெயிட்லெஸ் ஜேர்னியும் நான் வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு காலையில் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். வெயிட் 70 கிலோ இருந்தாங்களா, என்னுடைய ஹைட்டுக்கு வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 கிலோனாவது இந்த மாதம் வந்து குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு நான் வந்து வெயிட் வந்து குறைச்சிட்ருக்கேங்க. காலையில் எப்பொழுதும் முளைக்கட்டின பயிர், ஒரு முட்டை, இல்லைன்னா அரை ஆப்பிள், அரை கொய்யாக்காய் வந்து சாப்பிடுவேங்க. பச்சை பயிர் வந்து தீந்துருச்சுங்களா, சரி இன்றைக்கி வந்து சப்பாத்தி ஒன்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு தாங்க மாவு படைஞ்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து வேக போட்டாச்சு. இதுலேயே இடையில பசிச்சா சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் கார்ன் வந்து உரிச்சிட்ருக்காங்க. என்ன வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா. இன்றைக்கி வந்து காலையில் டிஃபனுக்கு செஞ்சதே சரி உருளைக்கிழங்கு இல்லாமல் அந்த கிரேவி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி உருளைக்கிழங்கு வேக போட்டாச்சுங்க. இன்றைக்கி வேக வச்ச முட்டை எடுக்கலைங்க, அதனால் வந்து உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணிவிட்டு சரி அதில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வேக வச்சுருக்கேன். சப்பாத்தி செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மாவெல்லாம் வந்து வெளியே தெளித்து இது ஒரு வேலையாக போயிடும். இது மாதிரி சீட் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் தேய்ச்சிங்கன்னா எவ்வளோ வந்து மெலிசாவும் தேய்க்கலாம், உங்களுக்கு வந்து மாவும் வந்து வெளியே தெளிக்காது. இது மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அரை வெள்ளரிக்காய் வந்து எடுத்திருக்கேன். இந்த சப்பாத்தி வந்து நான் வந்து ஒன்று தான் எடுத்துக்க போகிறேன், அதனால் வந்து அரை வெள்ளரிக்காய் வந்து நான் எடுத்துட்டேன்னா நல்லா வந்து ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ வெய்ய காலம் வர இல்லைங்களா, அதனால் வந்து நல்லா உடம்புக்கு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதனால் வந்து நான் வந்து அரை வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கிறேங்க. இதோட வந்து இடையில வந்து பறிச்சதுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம வந்து டிஃபன் வச்சுக்கலாம். சப்பாத்தி ஒன்று வச்சுக்கிறேங்க. சப்பாத்திக்கு தொடுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா வந்து வச்சுருக்கேங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு இல்லாமல் தான் வந்து சாப்பிடுவேன். வெள்ளரிக்காய் பாருங்கள் நான் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு. இந்த வெள்ளரிக்காயோடையே 2 துண்டு கொய்யாக்காவும் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா வந்து ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ காலையில் வந்து முட்டை வச்சு சாப்பிட்லைங்களா, அதனால் வந்து மதியானம் வந்து நான் வந்து முட்டை வந்து வேக வச்சு வந்து சாப்பிட்டுக்குவேன். இதோட 4 வந்து ஸ்ட்ராபெரி பழம் வச்சுக்கிறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் என்னுடைய டிஃபனு. இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.